ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு aaminassamayal. டுடே நம்ம சேனலில் பருப்பு கடையில் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பருப்பு கடையில் வந்து ரைஸு சப்பாத்திக்கெலாம் செடிச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ருசியான பருப்பு கடையால் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதோட மெத்தட் உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு கடையால் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், துவரம் பருப்பு ஒரு டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டேன். இது வந்து எடக்கணக்கு பார்த்தோம்னா ஒரு 100 கிராம் வருதுங்க. இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோடவே நாட்டு தக்காளி பெரிய சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பல் ஒரு 5, பச்சை மிளகா ஒரு 4, இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு இனி தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாங்க, அப்புறம் அதிகமாயிரும். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாருங்கள், 4 விசிலில் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது கரண்டிலே கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அப்படியே சாதத்தோடு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒதுக்கிக்க வேண்டாம். இப்போது இந்த பருப்பு கடையிலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பருப்பு கடையில் பண்ணுறதுக்கு தாளிப்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் வேணுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு கடையிலுக்கு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ருசியாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட 2 வரமிளகாய், இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு பூண்டு போட்டிருந்தோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பூண்டு மட்டும் கட் பண்ணி இது கூட தாளித்து இந்த பருப்பு கடையை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பூண்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வேக வச்சுருக்கிற பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்துனதுமே இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சேர்த்துனதுமே இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த பருப்பு கடையில் நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே சேர்த்தலை. காரத்துக்கு வேறு பச்சை மிளகா சேர்த்திருக்கோம், தாளிக்கும் போது வரமிளகா சேர்த்திருக்கோம்.
பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் நான் ஓப்பன்லேயே நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பாருங்கள். ஓப்பனில் நீங்கள் கொதிக்க வைக்கும்போது அந்த நம்ம குக்கரில் மூடி போட்டு தானே வேக வைக்கிறோம், அதனால் அந்த பருப்போட வாசம் அப்படியே இருக்கும். இந்த ஓப்பனில் கொதிக்க வைக்கும்போது அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்குனா கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளோட பருப்பு கடையில் ரொம்ப ருசியாக ரெடி ஆயிடுச்சு. இது சாதம் சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.